சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் வெயிட் லாஸ் பவுடர் 100% ஆர்கானிக், நோ சைடு எஃபெக்ட். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். சித்தர்கள் ஒவ்வொரு சித்தர்களும் 600 வருடங்கள் 700 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். திருமூலர் 3000 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லவா. முருகப்பெருமான் 6000 வருடம் பூத உடலோடு மனிதனாக ஞானியாக தமிழகத்திலே வாழ்ந்தவன். அடுத்த நிலையில் உயர வேண்டும் அப்படின்னா அந்த மூலாதாரத்தை உயர்த்தி விடக்கூடிய ஒரு தன்மை புரிந்த ஆலயமாக விளங்குவதுதான் முருகப்பெருமானுடைய முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரம். நமக்கு இந்த பொருள் மீது உள்ள ஆசை, இந்த உலக வாழ்க்கையின் மீது உள்ள ஆசை, வாழ்வாதாரங்கள், இந்த நிலையை நமக்கு தரக்கூடியது தான் முருகப்பெருமானுடைய 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர். இந்த சித்தர்கள் வாழக்கூடிய இடமாக எப்படி திருவண்ணாமலை இருக்கிறதோ, ஞானிகள் அந்த முருகப்பெருமானுடைய அருள் திருவண்ணாமலையிலும் இருக்கிறது, அதுபோல பழனியிலும் அது இருக்கிறது. பழனியிலே சித்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளர் ராகவேந்திர கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். இந்த அறுபடை வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டினுடைய சிறப்பு. முருகன் என்று சொன்னாலே இன்றைக்கு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவன், கலியுக வரதன் என்று அழைக்கக்கூடியவன் அல்லவா. முருகனை வணங்கினால் எல்லோருக்கும் எல்லா விஷயமும் கைகூடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் முருகனுடைய ஆலயங்களில் சென்று வணங்கினா என்ன விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு அது நிச்சயமாக நிறைவேறும். ஒரு இன்பமான ஒரு வாழ்வு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் இந்த உலகத்தில் ஒரே வடிவமாக திகழக்கூடியவர், இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவமாக திகழக்கூடியவர் இறைவன். இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறோம் அல்லவா. இப்படி இந்த முனிவர்களுக்கெல்லாம் தலைவனாக, ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு குரு தேவை இல்லையா. குரு வேணும். குரு இருந்தால் தான் எல்லா விஷயத்துலையுமே நம்ம வெற்றி அடைய முடியும். பிறந்த உடனே ஒரு மனிதன் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை இந்த உலகத்தில். இந்த மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா அதுக்கு குரு வேணும். அப்போது குருன்னா யார் சார்? குரு நீங்கள் சொல்லுங்கள். குருன்னா என்ன? நமக்கு உபதேசிப்பவர், நம்மளுடைய வழிகாட்டியாக. அப்போ இந்த உலகத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறதுலேருந்து பார்த்தோம்னா எத்தனையோ குருமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா. எத்தனையோ டீச்சர்ஸ் நமக்கு இருக்காங்க, ஸ்கூலில் ஆசிரியர்கள்னு நம்ம சொல்கிறோம். இவர்கள் எல்லோரும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி நிலை வரைக்கும் இவர்களை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமா? இல்லை. யாராவது 1-2 பேரை தான் ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ குருங்கிறதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. ஆசிரியர்கள் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் நமக்கு பாடத்தை சொல்லித்தரக்கூடியவர்கள். அதற்கு பிறகு குரு, அதற்கு பிறகு மகாகுரு, ஜெகத்குரு, இப்படிலாம் இருக்குது. இந்த குருவிலேயே இவ்வளவு உயர்வான நிலைகள் இருக்குது. இப்போ ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் நமக்கு தேவையான பாடங்களை சொல்லி தருவாங்க. அந்த ஆசிரியர்களில் சில மாணவர்களுக்கு சிலர் குருவாக அமைவார்கள். குருன்னா என்ன அப்படின்னா, நம்ம சொன்னோம் எல்லா குருவையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன் ஞாபகம் வச்சுருக்கோம்? சின்ன வயசுலேருந்து நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதனை பண்ணணும் அப்படின்னு நமக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உயர்வான நிலையில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களில் ஏதாவது ஒரு ஆசிரியர் அந்த மாணவனுக்கு நீ நிச்சயமாக இந்த விஷயத்தில் உயர்வான நிலையில் வருவேன், அதற்குண்டான வழியை நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி அவனுடைய பள்ளி காலம் முழுவதும் அந்த விஷயத்திற்கான அந்த ஊக்கத்தை கொடுக்குறார் அல்லவா. அப்படி இருக்கக்கூடியவர்கள், வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் தான் குரு. ஆகையினால தான் அவர்களுக்கு உயர்ந்த நிலை இருக்கிறது. ஆசிரியரை விடவும் குருவுக்கு உயர்ந்த நிலை. ஆசிரியர்களிலே சில மாணவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் குருவாக அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அந்த குரு என்பவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் இளம் வயதிலே. அதற்கு பிறகு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை அனுபவிக்கிறோம். அதற்கு பிறகு இந்த மனித ஜென்மம், மனிதனாக நம்ம பிறவி எடுத்தது முக்தி நிலை அடைவதற்கு, ஞான நிலை அடைவதற்கு. இந்த ஞான நிலையை அடைவதற்கு நமக்கு குருவாக பலரும் தேவை. அதற்காகத்தான் இந்த சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள், ஞானிகள், இவர்களையெல்லாம் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா. எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்களே. 18 சித்தர்களை வணங்குகிறார்கள், ராகவேந்திர சுவாமி போன்ற மகான்களை வணங்குகிறார்கள். இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக, தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வமாக தோன்றியவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை இருந்தவர் என்று சொல்கிறார். கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னால். அப்படி என்றால் காரணம் என்ன, அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மலைகளெல்லாம் தோன்றிய காலத்திலே மலைப்பகுதியிலேயே ஞானவானாக வாழ்ந்தவன் முருகன். 6000 வருடங்கள் பூத உடலோடு வாழ்ந்திருக்கிறான். 18 சித்தர்களும்
நம்ம சாதாரண மனிதர்களுடைய வாழ்நாள் வந்து 120 வருடம். ஆனால் எல்லாரும் அப்படி வாழ்கிறதில்ல. 80 வருஷம் 90 வருஷம் அவர்களுடைய அந்த உடல்நிலையினுடைய இதை பொறுத்து நம்ம வாழ்கிறோம் இல்லையா? ஆனால் முருகப்பெருமான் 6000 வருடம் பூத உடலோடு மனிதனாக ஞானியாக தமிழகத்திலே வாழ்ந்தவன். சித்தர்கள் ஒவ்வொரு சித்தர்களும் 600 வருடங்கள் 700 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். திருமூலர் 3000 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லவா? முருகப்பெருமான் 6000 வருடம் வாழ்ந்திருக்கிறான். அந்த சித்தர்கள் ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். ஏன் இவன் சித்தர்கள் ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இந்த மனிதன் பிறக்கும் பொழுது இந்த மனிதனுடைய சக்தியானது, அந்த உடல்நிலை, அந்த சக்தி, மனிதனுடைய இயக்கம் எப்படி இயங்குகிறது என்று சொன்னால், பிரபஞ்ச சக்தியை சேர்ந்தே இவை இயங்குகின்றன. பிரபஞ்சத்தினுடைய சக்தி நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நிச்சயமாக வாழ முடியாது. பிரபஞ்சம்தான் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில இயற்கை சீற்றங்கள், இயற்கை அழிவுகள், இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியலை. ஏதோ ஒரு கணிப்பு தான் கணிக்கிறோம் இல்லையா? ஆனால் அதையும் மீறி ஒரு சக்தி இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்குடைய பேர் தான் பிரபஞ்சத்தினுடைய ஆத்ம சக்தி என்று நாம் சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி எல்லா மனிதனுடைய உடலிலும் இருக்கிறது சார். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய தலைப்பகுதியில் ஒரு பதைப்பு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளுடைய வீட்டிலெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ குழந்தைய தலையை பிடிக்கும் பொழுது பார்த்து பிடிப்பா, அந்த தலை மேல் பகுதியில் அழுத்தாமல் இருக்கணும் அப்படிம்பாங்க. அதுதான் இறை சக்தி. இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்கள், இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சக்கரம் வந்து சகஸ்ரஹாரம் என்று அழைக்கப்படுகிறது. 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்களும் ஒரு உன்னத நிலையிலே நமக்கு உயிர் சக்தியை தரக்கூடிய சக்கரங்களாக இருக்கிறது. பொதுவாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இரவு வந்து நம்ம வந்து சில வேலைப்பழு காரணமாக நம்மளால் தூங்க முடியலை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம். தூக்கம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு 4 நாள் நம்மளால் தூக்கம் இல்லாமல் இருக்க முடியும் இல்லையா? ஆனால் உணவு நம்ம அதிகமாக உட்கொள்கிறோம். நம்ம என்ன தான் நைட்டு தூங்கலை அப்படின்னாலும் அடுத்த நாள் காலையில் எழுந்தோடனே டிஃபன் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், நைட்டும் சாப்பிட்றோம். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவை நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கணும். அதுதான் இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போது உணவு எடுத்துக்கொண்டாலும் தூக்கம் இல்லை அப்படின்னா நம்மளால் செயல்பட முடியல. கரெக்டாக இல்லையா? நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 நாள் தூங்கலைன்னா நம்மளால் அடுத்த நாள் செயல்பட முடியுமா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் செயல்பட முடியல. அப்போ ஏன் தூக்கம் இல்லாமல் ஒரு மனிதனால் செயல்பட முடியலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய 6 சக்கரங்களுக்கும் ஆத்ம சக்தி என்பது கிடைக்கக்கூடிய நேரம், அந்த இரவு நாம் தூங்கக்கூடிய நேரம், பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தி இருக்கிறது அல்லவா, அது 24 மணி நேரமும் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே பட்டு கொண்டு இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய சக்தி, அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் தூக்கம். சாதாரண மனிதன் தூங்கலை அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் வேலை பார்க்க முடியும். ஸோ அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நம்முடைய மனிதனுடைய 6 சக்கரங்களை, அந்த சக்கரங்களை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த நிலையாக நமக்கு தூக்கம் என்பது இருக்கிறது. அந்த தூக்கத்தின் மூலமாக தான் நம்ம அடுத்த நாள் எனர்ஜியாக, அந்த சூரிய சக்தியிலிருந்து எல்லாம் பெற்று அடுத்த நாள் நம்ம எனர்ஜியாக நம்ம செயல்பட முடியும். ஸோ இந்த 6 சக்கரங்கள் இருக்கிறது அல்லவா, இது நிலைத்த தன்மையோடு, அந்த உயர் சிந்தனையோடு ஒரு மனிதனுக்கு செயல்பட்டால் அவன் இந்த உலகத்தில் ஞானவானாக திகழ முடியும். இந்த 6 சக்கரங்களையும் ஒரு நிலையிலே வைத்து அதிலே உயர்வை அடைந்தவர்கள் தான் ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், மகான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 6 சக்கரங்களையும், ஒரு மனிதனுடைய 6 சக்கரங்களையும் உன்னத நிலையிலே அந்த குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலே இருந்து உயர்த்தி சகஸ்ரகாரம் வரை கொண்டு வரக்கூடிய அந்த மகிமையை செய்யக்கூடியவன் தான் முருகன். ஆகியனாலே தான் முருகப்பெருமான் ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறான். ஏன் எல்லா ஞானிகளும் முருகனை போய் வணங்குகிறார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். போகராகட்டும், அகஸ்தியராகட்டும், எல்லோரும் முருகனுடைய பக்தனாகத்தானே இருக்கிறார்கள். இந்த 6 சக்கரங்களையும் உயர்த்தி உன்னத நிலையை தரக்கூடிய ஒரு சக்தி படைத்தவன் முருகன். ஆகையினாலே முருகனுக்கு அந்த தன்மை இருக்கிறது. நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீர்கள், அறுபடை வீடு. இந்த அறுபடை வீடும் நாம் எல்லாம் இன்றைக்கு அறுபடை வீட்டிலே கொண்டு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். முருகப்பெருமான் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு விதமான திருவிளையாடல்களை செய்திருக்கிறார். அதன் மூலமாக அந்த கதைகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை பார்த்து நம்ம அந்த முருகனை வழிபட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும், வாரியார் சுவாமிகள், கிருபானந்த வாரியார் எப்பொழுதுமே அவருடைய பேச்சில் சொல்வார், அறுபடை வீடுகளும் அந்த 6 சக்கரங்களையும் மையமாக கொண்டு அமைந்திருக்கிறதா. 7 சக்கரங்களிலே 6 சக்கரங்களை மையமாக கொண்டு அமைந்திருக்கக்கூடியதுதான் அறுபடை வீடுகள். இந்த 6 சக்கரங்களையும் நான் ஒரு சேராக கொண்டு வந்து அந்த சக்கரங்களினுடைய உயர்வினால், அந்த சக்கரங்களினுடைய வளர்ச்சியினால் நமக்கு ஒரு முக்தி நிலையை தரக்கூடிய ஒரு பீடமாக, நமக்கு ஒரு ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு இடமாக விளங்குவது தான் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள்.
இந்த அறுபடை வீடுகளும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கென்று ஒவ்வொரு அறுபடை வீடு முருகருடைய ஆலயங்கள் இருக்கிறது. அறுபடை வீடுகளும் நமக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இந்த 6ம் இருக்கிறது. இந்த 6 கோவில்களும் அறுபடை வீடுகளும் 6 சக்கரங்களுடைய அதிபதி வீடுகளாக விளங்குகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். முருகப்பெருமானுடைய அந்த ஞான சக்தியினால் நமக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். இப்போ இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். 6 சக்கரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, 7வது சக்கரம் சகஸ்ரகாரம். சகஸ்ரகாரம் என்பது இறைவனோடு கலந்திருக்கக்கூடிய நிலை. நம்முடைய தலைக்கு மேல் 1000 தாமரையாக விரிந்திருக்கக்கூடியது. அது இறைவனோடு கலந்திருக்கக்கூடிய நிலை. அதற்கு முன்னால் நம்ம இந்த 6 சக்கரங்களை நிலைப்படுத்தினால்தான் இறைவனோடு கலக்க முடியும். சக்கரங்கள் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு போக முடியும் இல்லையா? வாழ்க்கையை ஓடணும்னா சக்கரம் தேவை, வண்டி ஓடணும்னா சக்கரம் தேவை. சக்கரங்கள் நிலையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சங்கீதத்தில் இசைத்துறையில் சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா கரெக்டான ஸ்ருதியில் பாடணும். அந்த ஸ்ருதி இல்லைன்னா பாட முடியாது. அதற்கு பேர் ஸ்டாண்டர்ட் நோட்ஸு, நிலையான சுரங்கள் அப்படின்னு பேர். சாப்பா அப்படின்னா நிலையான சுரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த நிலையான சுரங்கள் மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நிலையான ஒரு வாழ்வை, ஒரு உயர்வான ஒரு வாழ்வை, ஒரு ஞானத்தினுடைய தேடல் உள்ள ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 சக்கரங்களும் அவனுக்கு நிலையாக ஒரு நேர்கோட்டிலே பயணிக்க வேண்டும். இந்த 6 சக்கரங்களையும் பயணிப்பதற்காக அருள் புரியக்கூடியவன் தான் முருகப்பெருமான். அதிலே மூலாதாரத்தினுடைய சக்கரமாக விளங்கக்கூடியது தான் திருப்பரங்குன்றம், முதல் படை வீடு. அந்த முதல் படை வீடு மூலாதாரத்தினுடைய சக்கரமாக இருக்கிறது. இப்போ இந்த மூலாதாரம் இருக்கிறது அல்லவா, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சக்கரங்களும் உயர்வடைய மனிதனுடைய வாழ்க்கையில் அதற்கு தகுந்த மாதிரி அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உயர்வடையும் இல்லையா? மூலாதாரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மூலாதாரம் ஒரு மனிதனுக்கு தூக்கம், சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்களுடைய எண்ண அலைகளையே செய்து கொண்டிருக்குமா. ஒரு சாதாரணமாக வாழ்க்கையில் தூக்கம், அதிக நேரம் தூங்குறது, அதிக நேரமாக சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 6 சக்கரங்களில் மூலாதாரம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அது அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் சோம்பேறியாகவோ இல்லை அப்படியே இருந்துடாமல் அடுத்த நிலை அடையணும் இல்லையா? அடுத்த நிலை அடையணுமே. என்றைக்குமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தால் வாழ்க்கை இல்லை, அடுத்த நிலையில் உயர வேண்டும். அப்படின்னா அந்த மூலாதாரத்தை உயர்த்தி விடக்கூடிய ஒரு தன்மை புரிந்த ஆலயமாக விளங்குவது தான் முருகப்பெருமானுடைய முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திலே தேவயானையுடன் தந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வணங்குவதனாலே இந்த மூலாதார சக்கரமானது நமக்கு ஒரு உயர்நிலையை பெற்று அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த அடுத்த சக்கரத்திற்கு, அதாவது சுவாதிஷ்டானத்திற்கு அந்த நிலை என்பது உயரும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழிபாடு மூலமாக நமக்கு அந்த சுவாதிஷ்டானத்தை அந்த நிலை அடையப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுவாதிஷ்டானத்தினுடைய அடுத்த சக்கரத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வாழ்க்கையில் சுகங்கள், பொருள் சேர்க்கிறது, தொழிலை விருத்தி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நிலை, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம் இல்லையா? அடுத்த நிலைக்கு போனால் தான் இதெல்லாம் அடைய முடியும் அப்படின்றது. அப்போது இந்த மாதிரி நிலையில் நம்ம நல்ல நிலைமையில் வரணும். இந்த மாதிரி நிலையில் உயர்வடைந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த நிலைகளை நம்ம பார்க்க முடியும். முதல்ல வாழ்க்கையில் பிறந்தோம், ஏதோ அம்மா அப்பா நம்ம சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டோம். நீங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து இதை சேர்த்து பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு வயசு இப்படியே சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டோம், நல்லபடியாக தூங்கினோம், அதுக்கப்புறம் படித்தோம், அப்படியே வந்தோம். அதற்கு பிறகு சுவாதிஷ்டானம் நமக்கு இதாக இருக்கும் பொழுது, அதனுடைய பயிற்சி, அதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் பொழுது, அதனுடைய அலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த பொருள் மீது உள்ள ஆசை, இந்த உலக வாழ்க்கையின் மீது உள்ள ஆசை, வாழ்வாதாரங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நிலையை நமக்கு தரக்கூடியது தான் முருகப்பெருமானுடைய 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர். திருச்செந்தூரில் முருகன் சூரனை அழித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து தேவர்களுக்கு காட்சி கொடுத்த இடமாக திருச்செந்தூர் விளங்குகிறது அல்லவா? இந்த திருச்செந்தூரில் முருகப்பெருமான் இந்த சுவாதிஷ்டானத்தினுடைய ஒரு மையமாக, சுவாதிஷ்டானத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக அறுபடை வீடிலே திருச்செந்தூர் விளங்குகிறது. இதை இந்த திருச்செந்தூரிலே நாம் சென்று வணங்குவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மாற்றங்கள் நடைபெறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சென்று வணங்குறாங்க இல்லையா?
திருமணமாகாதவர்கள், வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், தொழிலில் விருத்தி இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் திருச்செந்தூரில் சென்று செவ்வாயினுடைய அதிபதியாக இருக்கிறது, குருவினுடைய ஸ்தலமாக இருக்கும் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முருகருடைய ஆலயமும் குன்றின் மீது இருக்கும் இல்லையா, உயரத்தில் இருக்கும். திருச்செந்தூர் இருக்கிறதும் மலை மீது தான் இருக்கு. திருச்சி அலைவாயின்னு அதனுடைய பெயர். ஆனால் அது கடல் பகுதியிலிருந்து ஒரு 30 அடி கீழே இருக்கும் கோவில். பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு உள்ளால் போகும்போது படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரும்பொழுது படி ஏறி வர்ற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் திருச்செந்தூரிலே சென்று அந்த முருகனுடைய சந்நிதியிலே முருகனை வணங்கிவிட்டு அந்த கோபுரம் இருக்கிறது, கோபுரத்திற்கு அருகே கோவிலுக்கு உள்ளே நீங்கள் சென்ற உடனே முருகப்பெருமானுக்கு நேராக கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்திற்கு முன்பாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கொடிமரத்திற்கு முன்பாக நீங்கள் எல்லோரும் சென்று திருச்செந்தூர் செல்பவர்கள் எல்லாம் செய்ய வேண்டியது, இந்த கொடிமரத்திற்கு முன்பாக குறைந்தது ஒரு 20-25 நிமிடமாக இது இருக்க வேண்டும். இருந்து தியானம் செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த உங்களுடைய அந்த 6 சக்கரங்களிலே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த சக்கரங்கள் எல்லாம் அந்த ஒரு உன்னத நிலையை, இந்த சக்கரங்கள் ஒரு நேர்கோட்டிலே சீராக வரக்கூடிய ஒரு நிலையை பெறும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அப்படி ஒரு அருளை தரக்கூடிய ஒரு இடமாக திருச்செந்தூர் விளங்குகிறது. அந்த ஆலயத்தின் உள்ளிருந்து நீங்கள் வெளியே வரும்பொழுது படி ஏறி வர வேண்டும். வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருச்செந்தூரிலே சென்று வணங்கிவிட்டு அந்த படியை ஏறி வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு வாழ்வு அமையும். அந்த சுவாதிஷ்டானம் பாருங்கள், பொருள் சுகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா, அதை தேடுவதற்குள்ள எண்ணத்தை கொடுக்குமா. உடனே எல்லாரும் சுவாதிஷ்டானம்னா அது கொடுத்துருமா, அப்படி இல்லை. அந்த சுவாதிஷ்டானத்தில் உங்களுடைய அந்த குண்டலினி என்பது சுவாதிஷ்டானத்திலே மையமாக இருக்கும் பொழுது இந்த எண்ணங்களை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3ஆம் படை வீடு, 6 படை வீடுகளிலே 3ஆம் படை வீடு பழனி. பழனி பார்த்தாலே சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இவர்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு பூமியாக இருக்கக்கூடியது. தமிழகத்தில் எத்தனையோ பகுதி இருக்குது. இதில் இந்த பழனி, திருவண்ணாமலை இதெல்லாம் சித்தர்கள் நிறைந்த பூமியாக இருக்குது. திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சித்தர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆட்சி தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலைக்கும் முருகப்பெருமானுக்குமே தொடர்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முருகப்பெருமானுடைய புகழை திருப்புகழாக பாடிய அருணகிரிநாத பெருமானுக்கு காட்சி கொடுத்த இடமே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை முக்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அருணகிரிநாதருக்கு முக்தி கொடுத்த இடம் திருவண்ணாமலை. அவர் வாழ்க்கையில் எப்படி இல்லாமல் இருந்தார் அப்படின்னு அவருடைய புராணங்களில் இருக்குது. ஆனால் அந்த நிலையை மாறி ஒரு உன்னத நிலையடைந்து முருகன் தமிழை அவருடைய நாவிலே வேளால் எழுதிய ஸ்தலம். அவர் உயிரை துறப்பதற்காக கோபுரத்திலிருந்து விழும்போது தாங்கி பிடித்து அவருக்கு முக்தியை கொடுத்த இடம் என்று சொல்கிறார்கள். அப்படி இந்த சித்தர்கள் வாழக்கூடிய இடமாக எப்படி திருவண்ணாமலை இருக்கிறதோ, ஞானிகள் அந்த முருகப்பெருமானுடைய அருள் திருவண்ணாமலையிலும் இருக்கிறது, அதுபோல பழனியிலும் அது இருக்கிறது. பழனியிலே சித்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள். இது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த 3ஆம் படை வீடர் இருக்கக்கூடிய பழனி இந்த 6 சக்கரங்களிலே மணிப்பூரகத்தை மையமாக வைத்து இருக்கக்கூடியது தான் பழனி. இந்த மணிப்பூரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, அந்த மணிப்பூரகத்திலே குண்டலினி சக்தி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நல்ல சுறுசுறுப்பான ஒரு ஆளாக இருப்பான். கடுமையாக உழைக்கணும், ஒரு நல்ல உயர்வான விஷயங்களை எல்லாம் செய்யணும், வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடையணும். ஏதோ சுகம், நல்ல பொருள் சேர்க்கிறது அப்படி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய கலைஞர்களாக இருப்பாங்க. நம்ம ஊர்லேயே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பொருள்லாம் அவ்வளோவா இருக்காது, நார்மலாக தான் இருப்பாங்க வாழ்க்கையில். ஆனால் மிகப்பெரிய ஞானிகளாக இருப்பாங்க, பெரிய கலைஞர்களாக இருப்பாங்க. அந்த கலை என்பது வந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. அப்படி தன்னுடைய தொழிலிலே தான் செய்யக்கூடிய வேலையிலே கடுமையான உழைப்பாளியாக இருந்து அதிலே உன்னத நிலையை வர வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய, கடுமையாக உழைக்க வைக்கக்கூடிய, சுறுசுறுப்பாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு சக்கரம்தான் மணிப்பூரகம் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்துல குண்டலினி இருக்கும்பொழுது நல்ல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பானா. இதற்கு எல்லாத்துக்கும் இந்த 12 கிரகங்களுடைய தாக்கமும் இதற்கு இருக்குது, அதனுடைய சப்போர்ட்டும் இதுக்கு இருக்குது. இப்படி 3ஆவது படையினுடைய வீட்டினுடைய மையமாக இருக்கக்கூடியது மணிப்பூரகம். 3ஆம் படை வீட்டில் பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய அருளெல்லாம் நிரம்பி இருக்குது. காசியை விட பெரிதான ஒரு இடம் பழனியா. காசியை விட புண்ணியம் செய்த இடம்.
காசியை காட்டிலும் பெரிது பழனி என்று சொல்கிறார்கள். அவ்வளவு ஒரு முக்தியை தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த பழனியிலே சென்று நாம் முருகனை வழிபடுவதனால அடுத்த நிலை, அடுத்த ஒரு லைஃப்பில் ஒரு லிஃப்ட்டு என்னது, அடுத்த ஒரு உயர்நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு லிஃப்ட்டு. வாழ்க்கையில் தேவை நல்ல உழைச்சேன்னா நீ நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து நோய் நொடி இந்த மணிப்பூரகம் வந்து வயிற்றினுடைய பகுதியில் இருக்கக்கூடியது, இந்த கல்லீரல்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த எல்லாத்தையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பழனி வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க. நவபாஷண சிலை, அந்த ஆலயத்தில் யாரெல்லாம் நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அங்கே சென்று முருகப்பெருமானை மனதார வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த மணிப்பூரகத்தினுடைய அந்த சக்தி மேலோங்கி உடம்பிலே ஆரோக்கியமாக நோயில்லாத ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு இடமாக அறுபடை வீடிலே 3ஆம் படை வீடு விளங்குகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல தேவை என்ன சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல தேவை என்ன, என்னெல்லாம் தேவை? வாழ்வாதாரம். கரெக்ட், சரி பண்ணணும். அப்போ இந்த 3 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுறது, இந்த 3 சக்கரம் எதை தருகிறதா? முதல்ல மூலாதாரம் வந்து சாப்பாடு, தூக்கம், இது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானத்தில் பொருள் சேர்க்கை, அந்த விஷயங்கள். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மணிப்பூரகத்தில் ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாத வாழ்வு. அதற்கு பிறகு வந்து சுறுசுறுப்பான ஆக்டிவாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இந்த 3 ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவையான ஒரு விஷயம். முதல் 3 சக்கரங்கள் இதை கொடுக்கறதா. அதற்கு முருகன் துணையாக இருக்கிறானா. ஒரு மனிதனுக்கு முருகன் வந்து ஞான குருவாக இருந்து துணையாக இருந்து இந்த 3 சக்கரங்களையும் செயல்படுத்தி அவன் வாழ்க்கையில் கேட்குறதெல்லாம் கொடுத்துட்றான். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு நல்லா படிக்கணும்னா அந்த குழந்தைகிட்ட நம்ம வீட்டில் சொல்லுவோம், நீ இந்த வருஷம் நல்லா படித்தேன்னு சொன்னால் உனக்கு வந்து நான் வந்து அப்பா சொல்லுவார், நான் உனக்கு நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல சைக்கிள் வாங்கி தருவேன் சொல்லுவாரா இல்லையா? வீட்டில் உனக்கு நல்லபடியாக ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், உடை எடுத்து கொடுக்குறேன், இது வாங்கித்தரேன், அது வாங்கித்தரேன் சொல்லும்பொழுது அந்த ஒரு ஆசையில் நம்ம நல்லபடியாக செயல்படணுமே அப்படின்னு நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நமக்கு முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு. இந்த 3 சக்கரத்தில் இதை நேர்த்தியாக நம்ம பயன்படுத்தும் போது, முருகனை வழிபடும் பொழுது இந்த 3 சக்கரங்களும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக திகழ்கிறது. இந்த 3 சக்கரங்களுக்கு அதிபதி தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த 3 அறுபடை வீடுகளிலே இப்படி ஒரு அருளை தந்து கொண்டிருக்கிறார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.